லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் வேலைவாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வு ஆகிய பிரச்சினைகள் வாக்காளர்களின் வாக்கை தீர்மானிக்கும் 2 முக்கிய காரணிகளாக இருக்கும் என நாடு முழுவதும் புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரல் இணையதளம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறை மற்றும் ஃபெடரல் இணையதளம் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த கருத்து கணிப்பில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களின் பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா என வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டது. இதில் தேசிய அளவில் சராசரியாக 43 விழுக்காடு பேர் அதே நிலை தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 35 விழுக்காடு பேர் சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலத்தில் 39 விழுக்காடு வாக்காளர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா அடங்கிய வடக்கு மண்டலத்தில் சுமார் 45 விழுக்காடு வேட்பாளர்கள் அதே நிலை தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த திட்டங்களில் மக்களை அதிகம் கவர்ந்த 3 திட்டங்கள் பற்றிய கேள்விக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கும் திட்டங்களுக்கு சராசரியாக 57 விழுக்காடு பேர் கூறியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக வீடுகளுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை 38.82 விழுக்காடு பேர் குறிப்பிட்டனர். வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கு நிதி அளிக்கும் திட்டத்திற்கு 34.02 விழுக்காடு பேர் ஆதரவளித்துள்ளனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை திட்டத்திற்கு தெற்கு மண்டலத்தில் 61.02 விழுக்காடு பேர் ஆதரவளித்துள்ளனர். இலவச ரேஷன் திட்டத்திற்கு கிழக்கு மண்டலத்தில் அதிக வரவேற்பு காணப்படுகிறது. மத்திய அரசின் ஏதேனும் ஒரு திட்டத்தால் நீங்கள் பலனடைந்துள்ளீர்களா என்ற கேள்விக்கு 63 விழுக்காடு பேர் இல்லை என்றே பதிலளித்துள்ளனர். அதிகபட்சமாக வடக்கு மண்டலத்தில் 65 விழுக்காடு பேர் இல்லை என கூறியுள்ளனர். தேசிய அளவில் சராசரியாக 32.94 விழுக்காடு பேர் மட்டுமே மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். கிழக்கு மண்டலத்தில் சுமார் 35 விழுக்காடு பேர் பயனடைந்திருப்பதாக கூறியுள்ளனர். புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான மதிப்பீடு குறித்த கேள்விக்கு மிக சிறப்பு, மிக நன்று என்று 3 விதமாக 56 விழுக்காடுக்கும் அதிகமானோர் தெரிவித்துள்ளனர். மிகச் சிறப்பு என தேசிய அளவில் சராசரியாக 19 விழுக்காடு பேரும், மிக நன்று என 17 விழுக்காடு பேரும் தெரிவித்துள்ளனர். 21 விழுக்காடு பேர் திருப்தி தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் எதை மையப்படுத்தி வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வு என தலா 31 விழுக்காடு பேர் கூறியுள்ளனர். பிரதமராக மோடி தொடர வேண்டும் என்பதை மையப்படுத்தி வாக்களிக்க உள்ளதாக தேசிய அளவில் சராசரியாக 26.5 விழுக்காடு பேர் கூறியுள்ளனர். மத்தியில் புதிய அரசு அமைய வேண்டும் என்பதை மையப்படுத்தி தெற்கு மண்டலத்தில் 24 விழுக்காடு பேர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் முடிவுகளில் முக்கிய இடம் வகிக்கும் 19 மாநிலங்களில் பரவி கிடக்கும் 82 தொகுதிகளை தேர்வு செய்து 1314 இடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளின் மூலம் மக்களின் கருத்தறியப்பட்டுள்ளது. 19 மாநிலங்களும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த சமயத்தில் இந்தியா முழுக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு எதன் அடிப்படையில் வாக்களிக்க போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா முழுக்க ஒரு கருத்து கணிப்பை நடத்தினோம். 82 லோக்சபா தொகுதிகளில் 36,000க்கு மேற்பட்ட வாக்காளர்களை அவர்கள் வீட்டில் சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை சேகரித்தோம். அவங்க முக்கியமான பிரச்சனைகளாக கருதுறது என்ன, தற்போதைய அரசு குறித்து அவங்களுடைய கருத்து, இது மாதிரி பல முக்கிய விஷயங்களை அவங்களோட கருத்தை சேகரித்து இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பு 2023ஆம் ஆண்டு நவம்பர் முதல் 2024ஆம் ஆண்டு ஜனவரிக்கு இடைப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. மெகா கருத்து கணிப்பின் 2ஆம் பகுதி செவ்வாய்க்கிழமை வெளியாகும்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.